ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வரலட்சுமி நோம்புக்கு அம்மனை எப்படி அலங்காரம் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு கலசத்துக்கு சேலை கட்டுறதுக்கு சேலைக்கு நம்ம இது ப்ளீட் எடுத்துக்கிடணும். இது ஷோல்டர் ப்ளீட் தான் நான் எடுக்கேன். இதை எடுத்துட்டு நல்லா நம்ம எப்படி நம்ம சேலை கட்டுவோமோ அதே மாதிரி நல்லா க்ளீனாக நல்லா அழகாக இது ப்ளீட்டெல்லாம் எடுக்கணும். அங்கே இங்கே கசங்காமல் நல்லா அழகாக நம்ம நீட்டாக எடுத்துட்டு அதை பக்கத்தில் கொஞ்சம் பின் குத்தி வச்சுக்கிடணும். இப்போ பாருங்கள், நான் அந்த ப்ளீட் எடுத்திருக்கேன். ப்ளீட் எடுத்துகிட்டு மேலே ஒரு பின் குத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி திரும்ப ப்ளீட் எடுத்து அதுலேயும் கொஞ்சம் பின்னை குத்துறேன் பாருங்கள். இதில் இப்படி ஒவ்வொரு பின்னு இப்படி நம்ம பக்கத்தில் குத்தி வச்சுக்கிடணும். வச்சுட்டு அதுக்கு அப்போ தான் நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்கும். இல்லைனா களைஞ்சி போகும், நம்ம ஒயமை எடுக்க முடியாது. அதனால் பக்கத்தில் பின் குத்தி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் இந்த ப்ளீட் எடுத்து ஷோல்டர் ப்ளீட் எடுத்த பிறகு நம்ம இனிமேல் சென்ட்ரு ப்ளீட் தான் எடுக்கணும். சென்ட்ரு ப்ளீட் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேலையை நம்ம ஷோல்டர் ப்ளீட் எவ்வளோ எடுத்தோமோ அதுக்கு பிறகு உள்ள துணியை சேலையை பாதியாக மடித்து வச்சுக்கிடணும். பாதியாக மடிச்சுட்டு, இல்லைன்னா ரொம்ப வளர்த்தியாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் பாதியாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரு ப்ளீட் எடுக்கணும். அதுக்கு சின்னதாக அழகாக நம்ம நல்லா நேராக மடித்து வச்சுட்டு கரெக்டாக அந்த ரெண்டு நம்ம மடித்து வச்ச துணி ரெண்டுமே கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு கொஞ்சமாக அதுக்கு அந்த ப்ளீட் எடுக்கணும். ப்ளீட் எடுத்துட்டு அதை கிளிப்பு போட்டு வச்சுக்கிடணும். அப்போ தான் நம்மளுக்கு கசங்காமல் வரும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அது இப்போ அதிகமாக நம்ம ப்ளீட் எடுக்கவும் முடியாது நம்மளுக்கு கையில் வச்சு. அதனால் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு 6-7 ப்ளீட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழேயும் மேலேயும் நல்லா கிளிப்பை போட்டு டைட் பண்ணி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் மீதி இருக்க துணியை திரும்ப நேராக்கிட்டு திரும்ப ப்ளீட் எடுக்கணும். அப்படி கொஞ்சமாக அந்த எவ்வளோ துணி மீதி இருக்கோ அவ்வளோ துணி எல்லாமே ப்ளீட் எடுத்துக்கணும். இது ஒரு ஃபுல் சேலை தான். ப்ளீட் எடுத்து நல்லா நேராக அழகாக ப்ளீட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ கிளிப்பு மாட்டியிருக்கேன்ல, இப்படி கொஞ்சமாக வச்சு கிளிப்பு மாட்டிட்டு இதை நல்லா நேராக ஆக்கி விடணும். இல்லைன்னா கசஞ்சு இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் நேராக ஆக்கி விட்டுறணும். நேராக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம ப்ளீட் பண்ணியிருக்கிறத மேலே நுனியில் உள்ள கிளிப்பை கலத்திட்டு அதில் ஒரு கயிறை வச்சு கட்டி லேசாக மடித்து விட்டுக்கிடணும். மடிச்சுட்டு இப்போ நான் ஒரு குடம் தான், அந்த குடத்தில் அதுக்கு மேலே தான் கலசம் வைக்க போகிறேன். அதுக்காக அந்த குடத்தில் ஒரு கம்பியை வச்சு கட்டியிருக்கேன். கட்டிட்டு அந்த குடத்தில் நம்ம இப்போ ப்ளீட் எடுத்து வச்சுருக்க சேலையை கட்டிடணும். கட்டி நல்லா டைட்டாக கட்டி விட்றணும், இல்லைன்னா கலந்து வந்துடும். அதை நல்லா பிடிச்சி டைட்டாக கட்டிட்டு இந்த நம்ம வச்சுருக்க அந்த குடத்துலையுமே தண்ணி ஊற்றி வைக்கலாம், அரிசி போட்டு வைக்கலாம். நான் அரிசி போட்டு வச்சுருக்கேன். தண்ணினா அங்கேயும் அது அசைஞ்சிக்கிட்டே இருந்தால் சிந்தும், இதுன்னா சிந்தாமல் இருக்கும். இப்படி நம்ம அரிசி போட்டு வச்சிட்டோன்னா இதுக்கு மேலே வைக்கிற கலசமும் கரெக்டாக அப்படி நிற்கும். அதனால் அரிசி போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த நம்ம ப்ளீட் எடுத்ததை கட்டி வச்சுருக்கேன்ல, அதை நம்ம எந்த கலசத்தில் வைக்கிறோமோ அந்த சொம்புலையும் ஒரு கம்பு கட்டி வச்சுக்கிடணும். அதையும் அந்த கீழே உள்ள குடத்துலையும் நல்லா டைட்டாக கட்டி அசையாமல் வச்சுக்கிடணும். அதுக்கு பிறகு அந்த ப்ளீட் எடுத்து ஸ்டார்டிங்லேருந்து 2 ப்ளீட்டை கலத்தி விட்டுட்டு அந்த சேலையை அந்த மேலே உள்ள அந்த கலச சொம்பில் உள்ள கம்பில் ஒரு ஊக்கு வச்சு குத்தி வச்சிடணும். நல்லா பின்ன வச்சு நல்லா டைட்டாக குத்திட்டு அதுக்கு பிறகு ரெண்டாவது நம்ம இப்போ இந்த ஷோல்டர் ப்ளீட் எடுத்துருக்கோம்ல, அதை எடுத்து நம்ம இந்த சேலை கட்டுற மாதிரி அப்படி நல்லா சுற்றி அந்த மேலே உள்ள கலச சொம்புக்கு மேலே உள்ள கம்புக்கு மேலோடையே அதை சுற்றி எடுக்கணும். சுற்றி எடுத்து அது ஷோல்டரில் நம்ம அந்த முந்தானை போட்ட மாதிரியே போட்டு விட்டுறணும். போட்டு விட்டுட்டு அதை நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிடணும். நல்லா கரெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்மளுக்கு எங்கெங்கே தேவையோ அந்த இடத்துல ஊக்க கலத்தி விட்டுக்கிடணும். கலத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது நம்ம முகமெல்லாம் வச்சு நம்ம இனிமேல் அலங்காரம் பண்ணணும். இப்போ சேலை கட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படி நம்ம பின்னெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி குத்திக்கிடலாம். குத்தி இப்போ ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த கலசத்துக்கு நம்ம என்னெல்லாம் போடணும்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த கலசத்துக்குள்ளே தண்ணியும் ஊற்றலாம், நெல் போடலாம், அரிசி போடலாம். நான் தண்ணி தான் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பிஞ்சளவு மஞ்சள் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு ஒரு பிஞ்சளவு குங்குமம். ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் தான் போடணும். அதுக்கு பிறகு ஒரு 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு ஒரு பூ போட்டிருக்கேன். ஏதாவது ஒரு வாசனையான பூ போடலாம். நான் ரோஸ் போட்டிருக்கேன். பிறகு ஒரு எலுமிச்சைப்பழம் கருப்பு புள்ளி எதுவுமே இல்லாமல் நல்ல எலுமிச்சைப்பழமாக ஒன்று போடணும். கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் நுணுக்கி போட்டிருக்கேன். ₹1 காயின் போட்டிருக்கேன். வெள்ளி காயினும் போடலாம். நான் ₹1 காயின் போட்டிருக்கேன். வேறு ஒரு 7 மா இலை வச்சுருக்கேன். வெத்தலை இருந்தாலும் வைக்கலாம். நான் மா இலை வச்சுருக்கேன். ஒரு தேங்காவில் நல்லா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ அம்மன் முகம் அலங்காரம் பண்ணணும். அது நம்ம வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருந்தால் நம்ம அந்த குழந்தைக்கு எப்படி அலங்காரம் பண்ணுவோமோ அதே மாதிரி நல்லா அழகாக அலங்காரம் பண்ணணும். காஜல்லாம் போட்டுட்டு ஐப்ரோலாம் இது பண்ணி நல்லா அதுக்கப்புறம் நம்ம கண்மை எல்லாமே சின்ன குழந்தைக்கு எப்படி நம்ம போட்டு விடுவோமோ அதே மாதிரி அந்த முகத்தில் அலங்காரம் பண்ணணும். நல்லா அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குங்குமம், சந்தனம் அதெல்லாம் பொட்டு வைக்கணும். பிறகு உதட்டுக்கும் லேசாக நம்ம இந்த சிந்தூர் இருக்குல்ல, அதை வச்சு கொஞ்சம் அந்த லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ரெட் கலரில் உதட்டுலையும் போட்டு விட்டுட்டு நம்மளுக்கு என்ன வேணாலும் நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம்.
நம்மளுக்கு எப்படி என்ன தெரியுதோ அதை பண்ணலாம். இதோட அதிகமாக உங்களுக்கு தெரிஞ்சினாலும் நல்லா பண்ணலாம். எனக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சிச்சு, நான் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப கெமிக்கல் ஐட்டம்லாம் சேர்க்காம சிந்தூர், குங்குமம், மஞ்சள் இதை வச்சு டெக்கரேஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமத்தை வச்சு பொட்டு வைக்கணும். பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஏதாவது ஜுவல்லரி இருந்துச்சுன்னா ஜுவல்லரி போட்டு நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி, நான் ஜடை முடிலாம் வச்சுருக்கேன். சேலையெல்லாம் கட்டி நல்லா அழகாக அலங்காரம் பண்ணால் ரெடி ஆயிடுவாங்க அம்மன். இவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.